ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து குபேரா. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சேகர் கமுலா. ரைட்டர் வந்து சேகர் கமுலாவும் சைத்தன்யா பிங்காலியும் தான். அதுக்கப்புறம் வந்து இதோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னா நிக்கத் பொம்மிரெடி. அப்புறம் எடிட் பண்ணது வந்து கார்த்திகா ஸ்ரீனிவாஸ். அப்புறம் மியூசிக் பண்ணது வந்து தேவிஸ்ரீ பிரசாத். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ். அப்புறம் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேஸ்டிங்ஸ்லாம் பார்த்துலாம் தனுஷ் வந்து தேவாவாகவும், ராஷ்மிகா மந்தனா வந்து சமீராவும், நாகார்ஜுனா வந்து தீபக்காவும், ஜிம் சார்பா வந்து நீரஜாவும், சுனைனா வந்து தீபாவாவும், பிரியான்ஷு சாட்டர்ஜி வந்து நடிச்சிருக்காப்புல, தலிப் தாஹில் வந்து நடிச்சிருக்காரு, கோல் ரவி சர்மா நடிச்சிருக்காப்புல. அப்புறம் வந்து பாக்யராஜ் வந்து சாது அப்படின்ற கேரக்டர்லும், அப்புறம் வந்து பகவதி பெருமாள், அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து ஹரிஷ் பேரடிலாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. இன்னும் பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கதை என்னென்னா, வில்லன் இருப்பார். வில்லனோட பேர் வந்து இந்த படத்தில் வந்து நீரஜ். பட் உண்மையான பேர் வந்து ஜிம் சார்ப். சூப்பராக நடிச்சிருப்பாப்புல அவர். ஸோ இந்த நீரஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி மில்லியனரில் பில்லியனர். ஸோ இவர் வந்து ஒரு மல்டி பில்லியனர். இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியில் வந்து கால் பதிச்சிட்ருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியத்திலும் கால் பதிக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்படும்போது இவருக்கு தெரிஞ்ச வந்து அங்கங்கே இவருக்கு வந்து ஒரு கையாள் மாதிரி வச்சுருப்பார். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அவங்களுக்கு சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆளுன்னு அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை வச்சுருக்கிற மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்ரோலியம் எடுக்கிற இடத்துலேருந்து ஒரு ஆளை வந்து இவருக்கு தேவையான ஆளை வந்து வச்சுருப்பார். அப்போ திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு கால் வரும். இந்த மாதிரி ஒரு பெட்ரோலியத்துலேருந்து நம்ம பேசுகிறோம், அதாவது இந்த எண்ணெய் கடங்குலேருந்து பேசுகிறோம். எண்ணெய் கடங்குனா இந்த நம்ம ஒரு கடலில் வந்து நடுக்கடலில் வந்து எண்ணெய் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒருத்தர் பேசுவார். பேசும்போது இந்த மாதிரி சொல்லுவார், சார் இந்த மாதிரி நம்ம ஒரு எண்ணெயை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ரொம்ப டெப்த்துலேருந்து எடுக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியில் இவ்வளோ க்ளென்லினஸில் இருக்குது, கரெக்டாக இருக்குது, பியூர் ஆயில் அப்படின்னாங்க. பியூர் பெட்ரோலியம் அந்த மாதிரி ஆயில் இது அப்படின்வாங்க. சரி, ஓகே. அப்படி உடனே நீரஜ் சொல்லுவார், நான் நல்லா வந்து விஷயம் கன்ஃபார்ம் பண்ண வேணாம், நல்லா இன்னொரு வாட்டி 2-3 வாட்டி செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு அப்படி என்கிட்ட சொல்லுங்கள், மீடியாவுக்கு விஷயம் தெரிய வேணாம், இது யாருக்குள்ள இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே ஒர்க் பண்ணுற க்ரூ மெம்பர்ஸுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னாப்புல. உடனே நீரஜ் வந்து என்ன பண்ணுவார்னா, ப்ரைவேட் ஆர்மியை வந்து உள்ளே அனுப்பி, ஒரு ப்ரைவேட்டான ஆர்மியை உள்ளே அனுப்பி அங்கே இருக்கிற அத்தனை பேர் சாவடிச்சிடுவார். அதாவது நீரஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் இல்லையா, அதை தவிர்த்துட்டு பாக்கி எல்லாரையும் போட்டுருவார். ஸோ அப்போ நீரஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவரும் வெளியே வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் எப்படி வரும்னா, அந்த ஆயில் ரெஃபினரி, அதாவது அந்த எண்ணெய் கிடங்கை வந்து வெடித்து சதறிடுச்சு அப்படின்னு தான் நியூஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸ்லாம் உட்காந்து பேசுவாங்க. தமிழ்நாடு சிஎம் மற்ற எல்லா சிஎம்லாம் இவங்க உட்காந்து பேசும்போது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து கிடச்சிது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு விடும், அதனால் இது வந்து எப்படி நாங்கள் உங்களை நம்பி தர முடியும். உடனே வந்து நீரஜ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு 1,00,000 கோடி தரோம், 1,00,000 கோடி தந்துட்டு பாக்கியில் நாங்கள் செட்டில் பண்ணி தரோம், அதுக்கு 50,000 வந்து கேஷாகவும் 50,000 வந்து பினாமி வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு. சரி, அதாவது 50,000 ஒயிட் மணியாகவும் 50,000 வந்து பினாமி வச்சு தரோம் அப்படின்னு. அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் லெவல் வரைக்கும் இந்த நியூஸ் வந்து பரவும். ஸோ இதை எல்லா பொலிட்டீஷியனும் நல்லா வச்சு கேம் ஆடுவாங்க. அப்போ வந்து நீரஜ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, தீபக்ன்ற கேரக்டர் நினைச்ச நாகார்ஜுனா வந்து ஏற்கனவே சிபிஐயாக வந்து இருந்து இந்த நீரஜை வந்து கோர்ட்டு முன்னாடி நிறுத்தியிருப்பாப்புல, இந்த டேக்ஸ் கட்டாமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, அந்த கேஸுக்காக பாஸ்ட் லைஃப்பில். ஸோ அப்போ வந்து யோசிப்பார். அப்போ வந்து என்ன ஆகுனா, யாரோ வேண்டாத ஒரு ஆள் வந்து சிபிஐயாக இருக்க இந்த தீபக்கை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டு அவரை ஜெயிலில் அனுப்பி விட்ருவாங்க. அப்போ கூட வந்து தீபக்கா நடித்த வந்து நம்ம நாகார்ஜுனா வந்து சிஸ்டத்தை தான் நம்புவார். சிஸ்டத்தை நம்பி எப்படியாவது நமக்கு வந்து ஜாமீன் கிடச்சிரும், இது பொய் கேஸு, பொய் வழக்கு, நான் ஏதோ ஒரு ஆள் மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டதுனால என் மேலே பொய் கேஸை போட்டாங்க, எப்படியாவது இது இந்த காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நிறைய போராடுவார். சிஸ்டம் அவனுக்கு வந்து கை விட்டுரும். ஸோ இது அவருக்கு ஒய்ஃபாக நடித்தது தான் சுனைனா, நாகார்ஜுனாவுக்கு ஒய்ஃபாக நடித்தது சுனைனா. ஸோ உடனே என்ன நீரஜ் வந்து சொல்லுவார், என்ன ஞாபகம் இருக்கா தீபக், ஒரு காலத்தில் என்ன நீ மாட்டி விட்டல, இப்போ நீ யாரோ ஒன்றை வந்து மாட்டி விட்டுருக்காங்க, ஸோ அதனால் 100 கோடி ரூபாய் நாங்கள் டிஃபர்மேஷன் கட்டணும், 100 கோடி ரூபாய் நாங்கள் டேக்ஸ் கட்டாதனால அதுக்கு வந்து நாங்கள் தண்டனையாக வந்து காம்பன்சேஷன் நாங்கள் கட்ட வேண்டியதாக வந்துச்சு, ஞாபகம் இருக்கா அந்த கேஸ் எடுத்த நீ அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தீபக் கேட்பேன். தீபக் சொல்லுவார். உடனே நீரஜ் சொல்லுவார், தீபக் இப்போ நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன், இந்த கேஸில் எனக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஈஸியாக ஒன்று வெளியே கொண்டு வந்துடுறேன்,
ஆனால் நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண என்னை வந்து பாரு அப்படின்னாரு. உடனே தீபக்கும் வந்து ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சிஸ்டத்து மேலே இருந்த நம்பிக்கை போய் அவர் வந்து நீரஜுக்கு உடனே கால் பண்ணார். கால் பண்ண உடனே அடுத்த 2-3 நாள்லேயே ஒரு வாரத்துக்குள்ளே அவர் வெளியே வந்துடுவாப்புல. வெளியே வந்தோடனே புது வீடு எல்லாம் வந்து வாங்கணும். அப்புறம் வந்து கேட்பார், தீபக் வந்து கேட்பார் நீரஜ் ஆஃபீஸில் வச்சு என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நம்ம 1,00,000 கோடி மாற்ற போகிறோம். ஒன்று வந்து ஒயிட் கேஷாகவும் இன்னும் வந்து 5 பினாமியாகவும் வச்சு மாற்ற போகிறோம். 50,000 கோடி கொடுத்தாச்சு, இனி 50,000 கோடி பாக்கி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து யாரோ ஒரு பேரில் வந்து பினாமியாக மாற்றணும். அந்த பினாமி வந்து நம்ம பேர் தெரியக்கூடாது, யார் என்னென்னு சொல்லக்கூடாது, விஷயமே வெளியே தெரியக்கூடாது, எழுத படிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒரு கட்டத்தில் வந்து நாகார்ஜுனாவுக்கு வந்து ரோட்டில் பார்க்குற பிச்சைக்காரங்களை பார்த்தோன்னா ஐடியா வரும். உடனே நீரஜ் வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டார். அப்புறம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்ப்பார். நாகார்ஜுனா சொல்கிறத கேட்டு ஓகே நம்ம அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி 5 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது 5 பிச்சைக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாளத்துக்காரர் இருப்பார், ஒரு சிங்குன்ற ஒரு நார்த் இந்தியாக்காரர் இருப்பார், நார்த் ஈஸ்ட்டுக்காரர் இருப்பார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கும், அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு தெலுங்குக்காரன் நம்ம தனுஷ் இருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பிச்சைக்காரங்களை வந்து தேர்வு செய்வாங்க. தேர்வு செஞ்சுட்டு அவங்களுக்கு தனி சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த 5 பேரையும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாட்டி பினாமியாக்கி பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேர் வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஃபேக்கான கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒவ்வொருத்தரையும் கொண்டுடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயம் வந்து தனுஷுக்கு தெரிஞ்சு தனுஷ் எப்படி தப்பிச்சாரா இல்லையா, இதனால தீபக்கும் மனம் உடஞ்சி போயிட்டார். இந்த மாதிரி நம்ம பினாமி கொண்டு வந்தால் எதுக்கு கொள்றீங்க அப்படின்னு அந்த கொள்றது விஷயம் வந்து தீபக்குக்கும் உடந்தே இல்லை, நாகார்ஜுனா அவருக்கு வந்து உடந்தே இல்லை. அதனால் அவர் வந்து மனக்கசப்பட தான் இருக்கார். ஸோ அவர் வந்து தனுஷுக்கு ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, தனுஷ் இந்த விஷயத்துல வந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. அப்புறம் நீரஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதை பார்த்திங்கன்னா திருப்பதியில் பிச்சை எடுத்துகிட்டு ஒரு ஆள் டக்குன்னு வந்து நாமினியாக மாறும்போது அவர் லைஃப் எப்படி மாறுது அது பெருசாக காட்ட மாட்டாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்துலேருந்து எப்படி அவர் தப்பிச்சு அவர் உயிரை காப்பாற்றி எப்படி ஓடுறாரு, என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படத்தோட கான்செப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு புது விதமாக இருக்குது. பட் ஆனால் இது கொண்டு போன விதம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனா வந்து இப்போ அது படத்தோடு தான் வராங்க, பரவாயில்ல. மற்ற படத்துலலாம் பார்த்திங்கன்னா 5 பாட்டு 5 டான்ஸு அப்படியே காதல் லவ் ரொமான்ஸ்னு ஓடி போயிடுவாங்க. பட் இது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்டோரியில் வந்து கேரி ஆகிட்டு வராங்க, ஸ்டோரியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அதே சமயத்தில் நாகார்ஜுனோட கேரக்டரும் பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி தனுஷோட கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அது இன்னசென்ட்டான ஒரு ஆள், பிச்சைக்காரங்கனால இன்னசென்ட் நான் சொல்லலை, எல்லா இடத்துலையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. பட் தனுஷ் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள். ஸோ அதனால் அந்த கேரக்டர் வந்து அப்படியே ஹோல்டு பண்ண விதம் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் எங்கே கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து பெருசாக வந்து மனசுக்கு வந்து கிளிக் ஆகலை நமக்கு. அது வந்து பெருசாக அது என்னமோ போய் கேட்ச் ஆகலையோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை இந்த ஆடியோ லான்ச் அவர் வந்து தனுஷ் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா சப்போஸ் இந்த படம் ஓரளவுக்காச்சும் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆடியோ லான்ச்சில் பேசின பேச்சுக்கு வந்து இந்த படம் வந்து ஓஹோன்னு நினச்சோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷனால தான் படங்கள் வந்து பூர்த்தியாக போயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பீக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து படத்தோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் மக்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பண்ண படங்கள் வந்து எதுனா பாகுபலி 1, 2, அப்புறம் வந்து KGF Part 2. ஸோ இதுதான் வந்து மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து. அப்புறம் எந்திரன் இதெல்லாம் வந்து மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி செஞ்ச ஒரு படம். அதாவது படம் வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதை பூர்த்தி பண்ணுது. அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த மாதிரி வரல. ஸோ அது மாதிரி தான் இவர் ஆடியோ லான்ச் பேசின பேச்சுக்கு வந்து படம் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அது வந்து சரியாக ஆகலை. இது மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. கதை நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது. ஒரு கட்டத்துக்குள்ளே ஜவ்வாக இழுத்துட்டு போகுது. அப்படியே என்ன எப்படா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. இது கதையோடு ஒன்றிச்சு போனாலும் நமக்கு அது கதையிலேருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயோ லைட்டாக திசை மாதிரி போகுதோ, கதையோடு தான் போகுது. பட் ஆனால் நமக்கு வந்து திசை மாதிரி போகுதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரை வந்து கொண்டு வராங்க. அந்த 5 பேர் வந்து அந்த 1,00,000 கோடி பணக்காரன் இருக்கிற சொந்தக்காரங்களோ இல்லை டிரைவரோ யார் வேணால் வந்து கொண்டு வைக்கலாம். எதுக்கு ஒரு பிச்சைக்காரங்களை வைக்கணும், அதுக்கப்புறம் ஏன் அவங்கள கொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து மிஸ்கன்செப்ஷனாக இருக்குது, இங்கேயும் வந்து ஒட்டலை. ஸோ படம் வந்து பார்க்கலாம். பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது, பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அதே சமயம் ராஷ்மிகா மந்தனாவும் இந்த படத்தில் வந்து தேவையானதை வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வில்லன் கேரக்டர் வந்து அந்த 1,00,000 கோடியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு ஆளாக வந்து காமிச்சது வந்து இட் வாஸ் குட். அதே மாதிரி நாகார்ஜுனா வந்து ஒரு சிஐடியாக இருந்துட்டு
எல்லாம் ரொம்ப நல்லவனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பொய் வழக்கால் தன்னோட வேலை இழந்து எல்லாம் இழந்து இன்றைக்கி வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த கேரக்டர் காட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் நல்லா கேரி பண்ணி நாகார்ஜுன நடிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரை பிஜேபி நல்லா பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, பரவாயில்ல. பட் ஆனால் அது இப்போ மக்களோட கனெக்ட் ஆகலை நமக்கு. ஸோ மக்களோட கனெக்ட் ஆகாதனால அப்படியே போயிடுச்சு அது. ஸோ படம் பார்க்கலாம், என்னை பற்றி ஒன்ஸ் வாட்சபிள் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து 5க்கு வந்து 4.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.